2025 குரூப் 4 எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. அப்ளை பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, உங்கள் சர்டிஃபிகேட்டை ஏதாவது மிஸ்டேக்கோட அப்லோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாம் கொஞ்சம் தப்பாக அப்லோட் பண்ணவங்க மறுபடியும் கரெக்ட் பண்ணி அப்லோட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டெல்லாம் கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படின்னு டிஎன்பிசி மேக்சிமம் செக் பண்ண மாட்டாங்க. அப்ளை பண்ண எல்லாருமே எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணியிருப்பாங்க. எப்போ செக் பண்ணுவாங்க அப்படின்னா, ரிசல்ட் உங்களுக்கு கவுன்சிலிங் அனுப்பின பிறகு, அதுக்கு பிறகு தான் யார் யார் சர்டிஃபிகேட்லாம் தப்பாக இருக்குதோ அந்த டைமில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தப்பான சர்டிஃபிகேட்டை மறுபடியும் ரீ அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ஆல்ரெடி அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஒரு தடவை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. அப்படி தப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வரும்போது அதை நீங்கள் மாற்றி ரீ அப்லோட் பண்ணலாம். கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவர் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண முடியுமா மறுபடியும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆனால் அவர் அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எதுவும் அப்லோட் பண்ணலை. அதனால் அவரால் அப்லோட் பண்ண முடியாது. நீங்கள் அப்ளை பண்ணல சர்டிஃபிகேட்டில் மட்டும்தான் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ரீ அப்லோட் பண்ணலாம். புதுசாக எந்த சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் ரீ அப்லோட் பண்ண முடியாது.